அதே டாடா மான்சா தான் இறங்கிருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் நம்பர் ஃபேன்சி நம்பரில் ஒரு ஜெட் இன்ஜின் தான் வருது. நம்ம ஷிஃப்ட்டில் எல்லாம் வர அதே இன்ஜின் தான் இந்த வண்டியிலையும் வருது. டீசலுக்கு பார்த்தீங்கன்னா மைலேஜ் சூப்பராகவே கிடைக்கும். கிளைமேட் கண்ட்ரோல், ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம், சென்ட்ரல் லாக் வித் ரிமோட் கீ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கு. சிங்கிள் ஸ்கிராச்சஸ் கூட இல்லாமல் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாமல் வண்டி பார்த்தீங்கன்னா கோல்டு கலரில் நம்ம ஃப்ரெண்ட்லாம் மாசா நிற்கிது. பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. ஏசி மியூசிக் சிஸ்டம் எல்லாம் சென்ட்ரல் லாக்குன்னு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. டோர் 100% கேரண்டியோட எடுக்கிறவங்களுக்கு எடுத்து டேட்டா ஓட்டுற கண்டிஷனில் நம்ம இந்த வண்டியை கொடுக்க போகிறோம். ஏன்னா 100ல் வண்டி பாஞ்சு போயிட்டு இருக்கு. வண்டி ஓட்டுறதுக்குலாம் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது. வண்டி பார்த்தீங்கன்னா நம்மளோட சொல்லு பேச்சு அப்படியே கேட்கும். நம்ம ஹேண்ட்லிங்காக இருந்தாலும் சரி, பிரேக்கிங்காக இருந்தாலும் சரி, எல்லாமே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஹெச் ராயல் கார்ஸ். இன்றைக்கி நம்ம லோ பட்ஜெட்டில் என்ன வண்டி பார்க்க போகிறோம்னா ஒரு டாடா மான்சா தான் பார்க்க போகிறோம். நம்ம இது மாதிரி லோ பட்ஜெட்டில் நீட் அண்ட் குவாலிட்டியாக நிறைய வண்டி போட்டுட்ருக்கோம். நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணாங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம ஷாப் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் பக்கத்தில் மார்த்தானம் அப்புறம் குழித்துறை 2 இடத்துலையும் அவைலபிளாக இருக்குது. வாங்க இப்போ வண்டியோட டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தா அதே டாடா மான்சா தான் இறங்கிருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் நம்பர் ஃபேன்சி நம்பரில் ஒரு சிங்கிள் ஸ்கிராச்சஸ் கூட இல்லாமல் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாமல் வண்டி பார்த்தீங்கன்னா கோல்டு கலரில் நம்ம ஃப்ரெண்டில் மாசா நிற்கிது. வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா 2010 மாடல் வண்டி. மொத்தம் 3 ஓனர். வண்டி பார்த்தீங்கன்னா 94,000 கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குது. எஃப்சிஎல்லாம் கரண்டில் இருக்குது. வண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆப்ஷன் வண்டி. என்னெல்லாம் ஆப்ஷன் வருது பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் இருக்குது, 4 பவர் விண்டோ, ஏசி, இன்புல்டு மியூசிக் சிஸ்டம், ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோல், உங்களுக்கு கிளைமேட் கண்ட்ரோல், ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம், சென்ட்ரல் லாக் வித் ரிமோட் கீ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா டாடா மான்சாலே ஃபேமஸான இன்ஜின் குவார்டர் ஜெட் இன்ஜின் தான் வருது. நம்ம ஷிஃப்ட்டில் எல்லாம் வர அதே இன்ஜின் தான் இந்த வண்டியிலையும் வருது. டீசலுக்கு பார்த்தீங்கன்னா மைலேஜ் சூப்பராகவே கிடைக்கும். ஒரு 22லேருந்து 25 கிலோமீட்டர் மைலேஜ் கேரண்டியாக கிடைக்கும். ஏன்னா நம்ம பர்சனலாக 1000 கிலோமீட்டருக்கு மேலே இந்த வண்டியை ஓட்டி பார்த்துட்டு தான் நம்ம சொல்கிறோம். எல்லா டெஸ்ட் ட்ரைவ் வீடியோலாம் நான் உங்களுக்கு ஆட் பண்ணி விடுறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்போ சொல்கிற மாதிரி வண்டியில் டெண்டு ஸ்கிராச் டிங்கரிங் இருக்குன்னு ஒரு சிங்கிள் ஸ்கிராச்சஸ் கூட இல்லாமல் இன்ஜின்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் லீக் ஸ்மோக்னு எதுவும் இல்லாமல் இன்ஜினில் 100% கேரண்டியோட எடுக்கிறவங்களுக்கு எடுத்து டேட்டா ஓட்டுற கண்டிஷனில் நம்ம இந்த வண்டியை கொடுக்க போகிறோம். அப்படியே டயர் கண்டிஷனும் எல்லாமே லைவாக பார்த்துக்கோங்க. குட்டியரோட டயர் 4 டயருமே ஈவனாக உங்களுக்கு 60-70% இருக்கும். வாங்க அப்படி இன்டீரியர்லாம் பார்த்துடலாம். இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஸ்பேஷியஸாகவும் இருக்கும். உங்களுக்கு ரேப்பிடு வெண்டோ அது மாதிரி வண்டியில் கூட உங்களுக்கு கன்ஜஸ்டாக இருக்கும். ஆனால் இந்த வண்டி நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். உங்களுக்கு மொத்தம் 6-8 ஸ்பீக்கர் இந்த வண்டியில் வரும். இன்புல்டாகவே உங்களுக்கு 8 ஸ்பீக்கர் வந்துடும். இன்புல்டு மியூசிக் சிஸ்டம் இருக்குது, மவுண்ட் கண்ட்ரோல், ஏசி மியூசிக் சிஸ்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. இப்போ எல்லாமே உங்களுக்கு நீட்டாகவே மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. எக்ஸ்டீரியர் இன்டீரியர்னு ரெண்டுமே உங்களுக்கு சூப்பரான கண்டிஷனில் இருக்குது. வாங்க அப்படியே உங்களுக்கு ஃப்ரெண்டு டிரைவர் சீட்டில் என்ன கண்டிஷனுக்கு பார்க்கலாம். ஃப்ரெண்டு டிரைவர் சீட்டு எல்லாமே பார்த்துக்கோங்க. டேஷ்போர்டு பார்த்துக்கோங்க. டேஷ்போர்டில் உங்களுக்கு ஃபேடு ஸ்க்ராட்ச் எதுவுமே இல்லை, நீட்டான கண்டிஷனில் இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. ஏசி மியூசிக் சிஸ்டம் எல்லாம் சென்ட்ரல் லாக்குன்னு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. டோர்லாம் அவ்வளோ ஸ்மூத்தாக க்ளோஸ் ஆகுது. இந்த வண்டியோட டெஸ்ட் ட்ரைவ் வீடியோவில் நான் உங்களுக்கு இதில் ஆட் பண்ணி விட்றேன். அதையும் பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊட்டியிலேருந்து ரிட்டனாக இப்போ நாகர்கோவிலில் பார்த்து பாஞ்சு போயிட்டுருக்கோம். நம்ம என்ன வண்டி பார்த்தீங்கன்னா டாடா மான்சா வண்டி பார்த்தீங்கன்னா 100ல் வண்டி பாஞ்சு போயிட்டுருக்கு. வண்டி ஓட்டுறதுக்குலாம் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது. வண்டி பார்த்தீங்கன்னா நம்மளோட சொல்லு பேச்சு அப்படியே கேட்கும். நம்ம ஹேண்ட்லிங்காக இருந்தாலும் சரி, பிரேக்கிங்காக இருந்தாலும் சரி, எல்லாமே நம்ம என்ன சொன்னாலும் அப்படி கேட்கும். வண்டியோட ஸ்மூத்னஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஹைவேல கம்ஃபர்டபுள் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி 110ல் வண்டி பாஞ்சு போயிட்டுருக்கு. வண்டி பார்த்தீங்கன்னா ஏதோ 60-70ல் போகிற மாதிரி தான் நமக்கு இன்டீரியரில் நமக்கு ஃபீல் ஆகுது. அந்த அளவுக்கு வண்டி ஸ்மூத்னஸாக இருக்குது. ஏசி கூலிங்காக இருந்தால் சரி, எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டியில் சூப்பராகவே இருக்கும். மைலேஜ் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்கும். எனக்கு பார்த்தீங்கன்னா 23லேருந்து 25 வரைக்கும் இந்த வண்டியில் மைலேஜ் கிடைக்குது. நம்ம ஓட்டுறதை பொறுத்து நம்ம இந்த வண்டியோட மைலேஜ் டிஃபர் ஆகும். அது மட்டும் இல்லாமல் வண்டியில் பார்த்தீங்கன்னா குவார்டர் ஜெட் இன்ஜின் கிடக்கு. அதாவது இந்த ஷிஃப்ட்டில் எல்லாம் வர அதே இன்ஜின் தான் இந்த வண்டியிலையும் கிடக்கு. மிஸ் பண்ணிடாதீங்க. வண்டி சூப்பராக இருக்குது. எடுத்து அப்படியே ஓட்டுற கண்டிஷனில் இருக்குது. மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வண்டியோட டெஸ்ட் ட்ரைவ் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்பர் வண்டியோட கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கும் நம்புறேன். இப்போ இந்த வண்டியோட ப்ரைஸும் என்னென்னு பார்த்துடலாம். இந்த சூப்பரான டாடா மான்சா 2010 மாடல் குவார்டர் ஜெட் இன்ஜின், கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு, உங்களுக்கு எஃப்சிஎல்லாம் கரண்ட், ஃபுல் ஆப்ஷன் வண்டி, எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. நல்ல மைலேஜ், உங்களுக்கு டெண்டு ஸ்க்ராட்ச் டிங்கரையும் இருக்கணும். ஒரு சிங்கிள் ஸ்க்ராச்சஸ் கூட இல்லாமல் உங்களுக்கு இன்ஜினில் 100% கேரண்டியோட எடுத்து டேட்டா ஓட்டுற கண்டிஷனில் நம்ம இந்த வண்டியை கொடுக்க போகிற ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3,20,000 மட்டும். அது மற்றவங்களுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3,20,000 இல்லை, 3,10,000 இல்லை, 3 லட்சம் இல்லை, 3 லட்சத்தை உடச்சு பார்த்தீங்கன்னா 2,80,000 இல்லை, 2,60,000 இல்லை, 2,50,000 இல்லை, 2,40,000 இல்லை. ஃபைனலாக இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2,25,000 கொடுத்துடலாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம சிஹெச் ராயல் கார்ஸோட ஃபாலோவராக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக நம்ம பேசி டிஸ்கவுண்ட் பண்ணி நம்ம கஸ்டமர் கிட்ட பேசி கம்மி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்க ஃபைனல் ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெறும் 1,90,000 மட்டும். வெறும் 1,90,000 டாடா மான்சா 5 சீட்டர் எடுத்து டேட்டா ஓட்டுற கண்டிஷனில் இருக்குது. ஒரு 2 வீலர் ப்ரைஸில் தான் நம்ம கொடுக்க போகிறோம். மிஸ் பண்ணிடாதீங்க. இதோட லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் பக்கத்தில் மார்த்தாண்டத்துக்கு அடுத்ததாக குளித்துறையில் தான் இந்த வண்டி அவைலபிளாக இருக்குது. நம்ம சிஹெச் ராயல் கார்ஸ் பிரான்ச் 3ல் தான் இந்த வண்டி அவைலபிளாக இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருந்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக கால் பண்ணிட்டு ஃபாஸ்ட்டாக வாங்க. ஃபாஸ்ட்டாக வந்தால் மட்டும்தான் இந்த வண்டி கிடைக்கும், இல்லைனா வண்டி சோல்ட் அவுட் ஆயிரும். அப்படி இந்த வண்டி பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. நம்ம சிஹெச் ராயல் கார்ஸோட சர்வீஸ் பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக் போடுங்க. நம்ம சர்வீஸ்லாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்குள்ளே போய் பாருங்கள். நம்ம என்னென்ன மாடலில் என்னென்ன கண்டிஷனில் என்னென்ன ரேட்டில் கொடுத்துருக்கோன்னு செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. நம்ம இது மாதிரி லோ பட்ஜெட் டீலர் ப்ரைஸ் ஆல்ட்ரேஷன் பண்ண வண்டி, ரீஸ்டோர் பண்ண வண்டி, இது மாதிரி லோ பட்ஜெட்டில் நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்கிற நிறைய வண்டிகள் நம்ம இது மாதிரி போட்டுருக்கோம். நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணாதான் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.